ஜூனியர் விகடனில் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதுவும் அட்டைப்படத்தில். காவி கட்டும் சீமான், கை கொடுத்த ரஜினி, போயஸ் சந்திப்பு பின்னணி அப்படின்ட்டு போட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தானுங்க. அதாவது இந்த பத்திரிகைக்காரங்களுக்கே இதான் வேலை. சந்தித்தவங்களுக்கு சந்திப்போட பின்னணி என்ன அப்படின்னு தெரியுதோ இல்லையோ, இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும். இவனுங்க இந்த மாதிரி செய்தியை போட்டு வெளியிட்டு அதை ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறது, கான்ட்ரவர்சி. இதுதான் இப்போ மெயினாக நடந்துகிட்ருக்கு நிறைய பத்திரிகைகளில். சீமானுக்கு காவி பெயிண்டே அடித்து வச்சுருக்கானுங்க. அந்த காவிக்கு தலைவர் கை கொடுக்குறாராம். அதாவது தலைவரையும் காவி லிஸ்ட்டில் சேர்த்துருக்கானுங்க இந்த ஜூனியர் விகடன்காரனுங்க. சரி, இவனுங்க யோகத்துக்கு இப்படி எழுதுறானுங்க, ஓகே. இந்த புக்கை வாங்கி உள்ளே நம்ம திறந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உதயநிதி விளம்பரமாக இருக்குது. சமீபத்தில் உதயநிதிக்கு பிறந்த நாள் வந்தது இல்லையா, அவருக்கு யாரெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, என்ன ஏது, அந்த விளம்பரங்கள் தான் இந்த புத்தகத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஒரு பக்கம் விடாமல் எல்லா பக்கத்துலேயும் உதயநிதி விளம்பரம் தான் இருக்குது. அட்டை படத்துக்கு மட்டும் இவனுங்களுக்கு ஏன் தலைவர் படம் தேவைப்படுது? அட்டை படத்துலேயும் ஒரு உதயநிதி ஃபோட்டோவே போட்டு போக வேண்டியதானே? தலைவரை பற்றிய இந்த செய்தியை இவனுங்க உள்ள சின்னதாக போட்டு போக வேண்டியதானே? ஆனால் அப்படி போட மாட்டானுங்க. அப்படி போட்டால் அவனுங்களுக்கு புத்தகம் விற்காது. அட்டை படத்தில் தலைவரை பற்றி போடும்போது தான் அதை வாங்கி என்ன ஏதுன்னு படிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அட்டை படத்தில் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை போட்டு உள்ளே பார்த்தோம்னா ஃபுல்லாக இவங்க விளம்பரமாக இருக்குது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பழிக்கவும் ரஜினி, பிழைக்கவும் ரஜினி அப்படின்னு. அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். இவனுங்க பிழைக்கிறதுக்கும் தலைவர் தான் தேவைப்படுறாரு, இவனுங்க விமர்சனம் பண்ணுறதுக்கும் தலைவர் தான் தேவைப்படுறாரு. இந்த ஊடகங்கள்லாம் என்னைக்கு திருந்துதோ அப்போ தான் நாடு உருப்படும். தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.